Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி வாசர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். 18 ஜனவரி 2024 வியாழக்கிழமை முதல் 24 ஜனவரி 2024 புதன்கிழமை வரையிலான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான ராசி பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாங்க விசேஷ தினங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்துடலாம். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா 18ஆம் தேதி ஜனவரி வியாழக்கிழமை அன்றைய தினம் அடியவருள் ஒருவரான நமச்சிவாய தேசிகர் குரு பூஜை. 20ஆம் தேதி சனிக்கிழமை தை கிருத்திகை, ரொம்ப விசேஷமான ஒரு நாள். 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ சர்வ ஏகாதசி ரைவத மன்வாதி. 22ஆம் தேதி திங்கட்கிழமை கண்ணப்பர் குரு பூஜை. 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம். அன்றைக்கு ஷண்ணவதி நாட்களில் முக்கியமான ஒரு நாள் வைத்திருதி ஸ்ரார்த்தம். அறிவட்டாயர் குரு பூஜை. இந்த காலகட்டத்தினுடைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். 18ஆம் தேதி தொடங்கும் போது மேஷ ராசியில் குரு பகவான், கன்னியா ராசியில் கேது, விருச்சிக ராசியில் சுக்கிரன், தனுசு ராசியில் செவ்வாய் மற்றும் புதன், மகர ராசியில் சூரியன், கும்பராசியில் சனி, மீன ராசியில் சந்திரன் ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. வியாழக்கிழமை காலை 8:37 மேஷராசிக்கு சந்திர பகவானுடைய மாற்றமானது நிகழ்கிறது. 19ஆம் தேதி பின்னிரவு 20ஆம் தேதி முன்னிரவு 1:42 தனுசு ராசிக்கு சுக்கிராச்சாரியாரினுடைய ஒரு பெயர்ச்சி. 20ஆம் தேதி சனிக்கிழமை பகல் மணி 12:34 ரிஷபராசிக்கு சந்திர பகவான் மாற்றம் பெறுகிறார். 22ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மிதுன ராசிக்கு சந்திர பகவானுடைய பெயர்ச்சியானது நடக்கிறது. 24ஆம் தேதி பின்னிரவு இரவு மணி 2:49 கடகராசிக்கு சந்திர பகவான் ஆட்சியாக மாற்றம் பெறுகிறார். நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, சேர்க்கை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் அனுசரித்து செஞ்சுக்கணும். இனி உங்கள் ராசிக்கான இந்த காலகட்டத்திற்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பரிவர்த்தனை. ராசிநாதன் செவ்வாய் குரு வீட்டில், குரு நம்மளுடைய ராசியில் அற்புதமான ஒரு நேரம் நமக்கு இப்போ போயிட்டு இருக்கு. சுக்கிர பகவான் 9ஆம் இடத்திற்கு இந்த காலகட்டத்தில் மாறுற. இப்போ அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே நமக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை தர மாதிரி அமைஞ்சிருக்கு. நான் என்ன சொல்றேன், மேஷ ராசிக்கு ஒரு பெரிய பொற்காலம் போயின்னு இருக்கு, ஒரு நல்ல பீரியடு போயின்னு இருக்கு. தயவு செய்து
ஏதாவது முக்கியமான முடிவுகள்லாம் எடுக்கிறதா இருந்தால் அந்த காலகட்டத்தில் எடுத்துடுங்க. ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சிறப்பாக இருக்கும். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது. முக்கியமாக நம்ம வாழ்க்கையிலையும் சுபகாரியங்கள் நடக்காதா, நமக்கெல்லாம் ஒரு நல்ல காரியங்கள் நடக்காதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல பேர். வீடு, மண்மனை, வாகனம், அது மாதிரி வம்பு வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து போகிறது. இந்த மாதிரி ஒரு நல்ல நேரம் நமக்கு போயிட்டு இருக்கு. பொருளாதாரம் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். தொழில் உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஒரு திருப்தியான ஒரு சூழல் போயின்னு இருக்கு. எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே நிவர்த்தியாகி ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பெண்களுக்கு, முக்கியமாக உத்தியோகம் செல்லக்கூடிய பெண்களுக்கு இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். எதிர்பார்த்த மாற்றங்கள் வரப்போகிறது. மாணக்கர்களுக்கு கல்வியில் பெரிய முன்னேற்றம், சீரான வளர்ச்சி எல்லாமே காணப்படும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கும், பொருளாதாரம் மேம்படும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். தினசரி நவக்கிரக குரு வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ராசிநாதன் சுக்கிர பகவான் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு, அதாவது மறைவு ஸ்தானம், அதுக்கு மாறுறார். ஆனால் நமக்கு பிரமாணம் என்ன சொல்றது அப்படின்னா, அது அவருக்கு நட்பு. ராசிநாதன் நமக்கு மறைஞ்சிருந்தாலும் அவருடைய பார்வை ஒரு பெரிய அனுகூலத்தை கண்டிப்பான முறையில் நமக்கு வாரி வழங்கும். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ பொருளாதாரம் ஒரு பெரிய வளர்ச்சியை கண்டிப்பான முறையில் நமக்கு கொடுக்கும். பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்கும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நிறைவான தன்மை நமக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். முக்கியமாக இந்த குடும்பத்தாருடைய ஒரு ஆதரவு பல வழிகளிலும் நமக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போகிறது. சுபகாரியங்கள் எல்லாம் ரொம்ப நல்லபடியாக நடக்கும். ஏன்னா அந்த சுபகாரகன், சுபகாரியங்களுக்கான காரகன் குரு, அவர் 12ஆம் இடத்துல இருக்கார். அப்போ கண்டிப்பாக நமக்கு சுபகாரியங்களுக்கு செலவு கண்டிப்பாக செஞ்சாக வேண்டிய ஒரு சூழ்நிலை. உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது மாதிரி உங்கள் மூலமாக மற்றவாளுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அற்புதமாக நல்லபடியாக நமக்கு நடக்கும் இந்த காலகட்டத்தில். தொழில் உத்தியோகத்தில் கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகள் செய்ய வேண்டிய சூழல்கள் நமக்கு உண்டாகலாம். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். அது மாதிரி இந்த தொழில் உத்தியோகம் செய்கிறவங்க தொழிலை விரிவாக்கம் செய்யறது, அதற்கான முயற்சிகள், அனுகூலங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த காலகட்டத்தில் நடக்க போகிறது. மெயினாக இந்த மனசங்கடம் விலகும். அது மாதிரி மற்றவங்க கூட இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகள் விலகும். உங்களுக்கான ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமான முறையில் கிடைக்கும். பெண்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வியில் கொஞ்சம் கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனை விலகும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை.
மிதுன ராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடம் ரொம்ப வலிமையாயிருக்கு. ராசியை செவ்வாய் பார்க்கிற, ராசிநாதன் புதன் பார்க்கிற, சுக்கிரன் பார்க்க போறார். அனைத்து விதமான நன்மைகளும், அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு, மிதுன லக்னத்தில் பிறந்தவாளுக்கு வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய மிகப்பெரிய நன்மைகள் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. தைரியமா தன்னம்பிக்கையா எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம், அதில் வெற்றி பெற முடியும். ரொம்ப சிறப்பாக இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. மங்கள காரியங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் அனைத்தும் விலகும். சுபகாரிய செலவுகள் உண்டாகும். குடும்பத்தினருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். பல காரியங்களும் ரொம்ப அனுகூலமாக நடக்க போகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாக போகிறது. வீடு மண் மனை சார்ந்த காரியம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளுக்குள் இருந்து வந்த உறவு சிக்கல்களும் விலகும். தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவுசெய்து இதில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஒரு பெரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மனசில் இருக்கக்கூடிய சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகும். சின்ன சின்ன விஷயங்களோட ஒரு திருப்தியான சூழல் காணப்படும். இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்தியோகத்தினருக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். சக ஊழியர்களுடன் ஒரு நல்லுறவு காணப்படும். மேலிடத்துடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். இந்த காலகட்டமானது பெண்களுக்கு லாப முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கும். மாணக்கர்களுக்கு கல்வியில் புதிய எழுச்சி ஏற்படும். அது மாதிரி புதுசாக முயற்சி பண்ணுறவங்க, இப்போ உதாரணமாக புதுசாக கோர்ஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும்னா இதில் ஜாயின் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு கைகூடி வரும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி நடராஜ பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராசிநாதன் சந்திரன் மிகப்பெரிய அனுகூலத்தை, நல்ல மாற்றத்தை, ஏற்றத்தை தரக்கூடிய வகையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்க. அஷ்டமத்து சனி அது ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஆனால் ராசியை சூரியன் பார்த்துடுறது, செவ்வாய் பார்த்துடுறது. ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை திட்டமிட்டீங்க அப்படின்னா அதில் சில தடங்கல்கள் வரும். ஆனால் காரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கவலையே படாதீங்க. கொஞ்சம் குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் பேசும்போது, கருத்துக்கள் தெரிவிக்கும் போதெல்லாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் வார்த்தைகளில் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது. எடுத்துக்கொண்ட முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். மனதிற்கினிய சம்பவங்கள் நடைபெறும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். பல விதத்திலும் ஏற்றம், முன்னேற்றம் காணப்படும். பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் நமக்கு உண்டாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அதிகமான கவனம், ஸ்ரத்தை, முயற்சி என்பது அவசியம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். சகோதர சகோதரிகளால் நன்மைகள் உண்டாகும். தினசரி அம்மன் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான பச்சை மற்றும் சிவப்பு. சிம்மராசி அன்பர்களுக்கு
ராசிநாதன் ராசிக்கு மறைஞ்சிருக்க, ஆனால் ராசியை சனி பார்த்துடுற, குரு பார்த்துடுற. அது மாதிரி கேந்திரங்கள் நமக்கு எல்லாமே ரொம்ப பலமாயிருக்கு. ஏன்னா நமக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன், அது மாதிரி 10ஆம் இடத்துக்கு சந்திர பகவானுடைய மாற்றம், அது எல்லாமே ரொம்ப அற்புதமாக நமக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சிருக்கு. பொதுவாக ஒரு காரியத்தை எடுத்தோம்னா அந்த காரியத்தில் நமக்கு பயம் உண்டாகும். நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் உண்டாகும். அந்த பயம்லாம் எதுவும் தேவையில்லை. குருவினுடைய பார்வை பல கோடி நன்மையை நமக்கு கொடுக்கும். நிச்சயமாக பெரிய மாற்றங்கள் வரப்போகிறது. அது மாதிரி சுபகாரியங்கள் எல்லாமே ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு நடக்க போகுது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுக்கான நல் வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த தடங்கல்கள், சிக்கல்கள், குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பயணங்கள் ஒரு நல்ல ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது ஒரு அற்புதமான ஒரு நேரம். புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து செய்யும். அதாவது செய்யக்கூடாதுன்னு இல்லை, பார்த்து கொஞ்சம் கவனமாக ஆலோசனை பண்ணி செய்து கொள்ள வேண்டியது. இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வீடு மண் மனை சார்ந்த காரியங்கள் நமக்கு வெற்றியை கொடுக்கும். பெண்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். கல்வி சம்பந்தமான விஷயங்களில் சனி பார்வை இருக்கிறதுனால எடுத்துக்கொண்ட கல்வியை முடிப்பதற்கு சில தடங்கல்கள் வரலாம். அதனால் ஒரு சரியான திட்டமிடல் அவசியம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை விலகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 5. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. கன்னியா ராசி அன்பர்கள், இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு விளைய போகுது. பொருளாதாரம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது மாதிரி புதிய உத்தியோகம் அதுக்கு முயற்சி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய நல்ல செய்தி இந்த காலகட்டத்தில் நமக்கு காத்திருக்கு. பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகுது. அது மாதிரி தொழில் ஸ்தானம் ரொம்ப வலிமையாக இருக்குங்க. செவ்வாய் பார்க்குற, ராசிநாதன் புதன் பார்க்குற, சுக்கிரன் பார்க்க போகிற, தொழில் ஸ்தானத்துக்கு கோச்சார சந்திர பகவான் வரப்போகிற. இதுவரைக்கும் தொழிலில் இருந்த முடக்க நிலை, சுணக்க நிலை அனைத்துமே விலகும். மனசுக்குள்ளே இருந்து வந்த சஞ்சல நிலை, சங்கட நிலை எல்லாமே விலகப் பெறுகிறது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டாக போகுது. குடும்பம் சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பல வகையிலும் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். அது மாதிரி உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். பெண்களுக்கு இந்த காலகட்டத்தை எடுத்துக்கணும்னா தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள்ல இருந்து வந்த சுணக்க நிலை விலகும். பொதுவாக இந்த காலகட்டத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நலம் பெறும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. துளாராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சுக்கிராச்சாரியார் தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு இந்த காலகட்டத்தில் மாற்றம் பெறுகிறார். எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு தெளிவான மனநிலையோடு உங்களால் செயல்பட முடியும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். பல வகையிலும் இருந்து வந்த குழப்பங்கள், சிக்கல்கள் அனைத்தும் நீங்க பெறுவீர்கள். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலுமே ஒரு பரிபூர்ணமான நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். பொருளாதாரம் ஏற்றம் பெறும். குடும்பத்தாருடைய நல்லாதரவு கிடைக்கும். சகோதர சகோதரன் இருந்து வந்த சுணக்க நிலை, குழப்ப நிலை அனைத்துமே விலகும். தர்ம சிந்தனை மீறும். புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்கும். பலவிதமான சிக்கல்களிலிருந்து உங்களால் விடுபட முடியும். சுபகாரியங்கள் எல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இப்போ அற்புதமாக நடக்கக்கூடிய ஒரு நேரம்.
தொழில் ஸ்தானாதிபதி சந்திரன் இந்த காலகட்டத்தில் அவருடைய நகர்வு அப்படின்னு எடுத்துட்டோம்னா கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்கும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். சில நேரங்களில் வம்பு வழக்கு வரலாம். அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலுமே விட்டு கொடுத்து போகிறது, நீக்கு ஓக்கா நடந்துக்கிறது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக அற்புதமாக இருந்துக்கணும், கவனமாக இருந்துக்கணும். அது மாதிரி இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சில பேருக்கு இந்த ஜாயின்ஸ் சம்பந்தமான சில பிரச்சனைகள் உண்டாகலாம். அதில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. பெண்களுக்கு இந்த காலகட்டமானது வீடு மண் மனை சார்ந்த யோகங்களை கொடுக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் பெரிய ஒரு சிறப்பு, ஒரு பெரிய முன்னேற்றம் வரப்போகிறது. பொதுவாக இந்த காலகட்டமானது சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தாருடைய நல்ல ஆதரவை கொடுக்கும், பொருளாதாரம் ஏற்றம் பெறும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள், நல்ல மாற்ற பலன்கள் ஏற்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். தினசரி பெருமாள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் மிகப்பெரிய அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். பல விதத்திலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும். மனசுக்குள்ள ஒரு பெரிய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அதில் இரட்டை மனநிலை நமக்கு இருந்தது. ஒரு காரியத்திற்கு காரியம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு இரட்டை மனநிலை இனிமே நிச்சயமான முறையில் மாறும். மிகப்பெரிய நன்மைகள் விளையும். சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்க முடியும். தேக்க நிலை அனைத்துமே விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு நன்மைகள் உங்களுக்கு உண்டாக போகுது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருக்கும். கொஞ்சம் நீண்ட நேரம் கண்முழிச்சு வேலை பார்க்க வேண்டிய சில சூழல்கள் உங்களுக்கு உண்டாகலாம். அதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி தொழில் நிமித்தமாக, உத்தியோகம் நிமித்தமாக சில அலைச்சல்கள் நமக்கு உண்டாகும். அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலைகள் அந்தந்த காலத்தில் நடைபெறாமல் போகலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பொருளாதாரம் நல்லா இருக்குங்க, கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி உடல் ஆரோக்கியமும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். பெண்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். மாணவர்களுக்கு வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பயன்படுத்துறது நல்லது. கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் வெற்றி ஏற்படும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை உண்டாகும். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. தனுர் ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு சுக்கிர பகவானுடைய வருகை அமைஞ்சிருக்கு. ராசி பலமாக இருக்கு, 5ஆம் இடம் பலமாக இருக்கு, 9ஆம் இடம் பலமாக இருக்கு, 9 குடைவர் 2ல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனுசு ராசிக்கு ஒரு பெரிய நற்காரியங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ட் கூடாது. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் பொறுமை நிதானத்தோட நடந்துக்கிறது நல்லது. சின்ன சின்ன விஷயங்களில் கூட ரொம்ப கவனமாக நடந்துக்கணும். பல காரியங்களையும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. அதிக வேகம் கூடாது. அது மாதிரி ரத்தம் சம்பந்தமான உறவுகளிடம் இருந்து வந்த உறவு சிக்கல்கள் நிச்சயமான முறையில் விலகும். குழப்பங்கள் அனைத்தும் நீங்கும். பல காரியங்களிலும் இருந்து வந்த தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். மங்கள காரியங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் நிச்சயமாக சொல்லலாம் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் உழைக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். நிறைய புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாக சிரமப்பட வேண்டியிருக்கும். இருந்தாலும் நல்ல ஒரு சாதகமான சூழல் உண்டாகிறது. எதிர்பார்த்த இடத்துல கடன் உதவி நிச்சயமான முறையில் உங்களுக்கு
கிடைக்கும். பொதுவாக இந்த காலகட்டத்தை எடுத்துட்டோம்னா பெண்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு. அது மாதிரி திருமணம் சம்பந்தமான முயற்சிகள் கைவிடும். மாணக்கர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் விலகும். புதிய மாற்றங்கள் வாழ்க்கையில் வந்து சேரும். சின்ன சின்ன விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் கூட நல்லபடியாக உங்களுக்கு விலகக்கூடிய ஒரு நல்ல நேரம் போகின்றது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்களை பெறுவீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள் முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். தினசரி சித்தர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான சிவப்பு மற்றும் நீலம். மகர ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்தை எடுத்திருந்தாலும் அதில் ஒரு அவசரம், பதட்டம், படபடப்பு உண்டாகலாம். மகர ராசிக்கு இப்போ தேவையான விஷயம் என்னன்னா பொறுமை, நிதானம், கவனம். எந்த ஒரு விஷயத்திலுமே கொஞ்சம் பொறுமையோட நிதானத்தோட நடந்துக்கிறது அவசியம். வார்த்தைகளில் கோபம் வரலாம், முன்கோபம் வரலாம், பிடிவாதம் வரலாம். கொஞ்சம் நீக்குவோக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பொருளாதாரத்தில் வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனால் அதே வேளையில் அனாவசிய செலவுகளும் நமக்கு உண்டாகலாம். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. பல வகையிலும் இருந்து வந்த சுணக்க நிலை நீங்கும். வீடு மண் மனை சார்ந்த காரியங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். இப்போ ஏதாவது ஒரு வீடு வாங்குறீங்க இல்லை மனை வாங்குறீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ஸை கொஞ்சம் கரெக்டாக படித்து பார்த்து வாங்கிறது உங்களுக்கு நல்லது. அது மாதிரி தொழில் உத்தியோகத்தில் ஒரு நல்ல ஏற்றங்கள் கிடைக்கும். கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் அது சம்பந்தமாக சில அலைச்சல்கள் இருக்கும். அது மாதிரி வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் யாருக்கு இருந்ததுன்னா நிச்சயமான முறையில் சரியாயிடும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவாக மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு ஹிட் உங்களால் அடிக்க முடியும். பெண்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் முன்னேற்றம் காணப்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய வீண் பயம் குழப்பம் ஆகியவை விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தினசரி விநாயகர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் மஞ்சள். கும்பராசி அன்பர்களுக்கு தொட்டவெல்லாம் துளம். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். குலதெய்வத்தின் கிருபை, முன்னோர்கள் ஆசீர்வாதம் பரிபூரணமாக அமைஞ்சிடும். 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக இருக்குது. 5ஆம் இடம் பலமாக இருக்குது. அது மாதிரி நமக்கு 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. சில தடங்கல்கள் வரும். அந்த ஜென்ம சனியினால் சில தடங்கல்கள் வந்தாலும் அனைத்து தடங்கல்களையும் தாண்டி நீங்கள் ஜெயிக்க போறீங்க. கும்பராசிக்கு உழைக்கிறதுக்கு சொல்லியாக கொடுக்கணும். ரொம்ப எந்த ஒரு விஷயத்திலுமே அற்புதமாக உழைச்சி ஜெயிக்கக்கூடிய ஒரு ராசி கும்பராசி. பலவிதமான நன்மைகள் நமக்கு நடக்க போகிறது. முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட நல்ல மாறுபாடுகள் உங்களுக்கு வந்து சேரும். சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும். அது மாதிரி உத்தியோகத்தினருக்கு கொஞ்சம் கடுமையான பணிச்சுமை இருந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி உங்களால் சமாளிக்க முடியும். நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் நிச்சயமான முறையில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும்னு நாம் நம்பலாம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். பெண்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது முன்திட்டமிடல் அவசியம். மாணக்கர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை, ஏற்றத்தை, முன்னேற்றத்தை கொடுக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மீனராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் பலமாக இருக்கு. ராசியில ராகு,
4ஆம் இடத்தை 3 கிரகங்கள் பார்க்க போறாங்க. சந்திரன் அமர போறார். 10ஆம் இடத்துல 3 கிரகம் சந்திரன் பார்க்க போறார். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய ஒரு நேரம். பொருளாதாரத்தில் ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் காணப்படும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகும். தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்களில் கூட இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். பல வகையிலும் நன்மைகள் நமக்கு உண்டாக போகிறது. மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் எல்லாமே விலகும். தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து இருந்து வந்த குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்களில் கூட ஒரு திருப்தியான சூழல் உங்களுக்கு உண்டாக போகிறது. தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நமக்கு மிகப்பெரிய நன்மைகள் விளையும். பூமி லாபம், வீடு, மண், மனை, வாகன லாபம் நமக்கு ஏற்படும். இந்த மாதிரி இந்த காலகட்டத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சிறப்பான ஒரு வளர்ச்சி, முன்னேற்றம் ஏற்படும். தொழில் உத்தியோகத்தில் அரசாங்க அனுகூலம் கிடைக்கும். இப்போ உதாரணமாக யாராவது அரசாங்கத்தில் ஏதாவது லைசன்ஸ் எதிர்பார்க்குறோம், அது கிடைக்கும். அது மாதிரி கடன் உதவி அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்குறோம், கண்டிப்பான முறை நமக்கு கிடைக்கும். பெண்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். நண்பர்கள், உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் ஏற்ற முன்னேற்றம் காணப்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மங்காத செல்வத்தையும் வளத்தையும் கொடுக்கட்டும் என இறைவனிடம் நான் வேண்டுகிறேன், பிரார்த்திக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். இணைந்திருங்கள் இந்து தமிழ் திசை ஆனந்த ஜோதி சேனலுடன். நன்றி, வணக்கம்.